சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருஞான சம்பந்தருக்காக பூஜை நேரத்தையே மாற்றின இறைவன பத்தி தான் பார்க்க போறோம். சிவபெருமானோட பஞ்சாரண்ய தலங்கள் மொத்தம் 5. ஆரண்யம் அப்படின்னா காடுன்னு பொருள். பஞ்சாரண்யம்னா 5 வகை வனங்கள்னு பொருள். இந்த 5 வகை வனங்கள் என்னங்கிறத பத்தி பார்ப்போம். ஈசன் முல்லை வனத்துல அருள் கொடுக்கிற திருக்கருக்காவூர், பாதிரி வனத்துல அருள் கொடுக்கிற திரு அவலிவநல்லூர், வன்னி வனத்துல அருள் கொடுக்கிற திரு அரதை பெரும்பாளி, பூளை வனத்துல அருள் கொடுக்கிற திரு இரும்புளை, வில்வ வனத்துல அருள் கொடுக்கிற திருக்கொல்லம்புதூர். இதுதான் பஞ்சாரண்ய தலங்கள். இந்த தலங்கள்ல ஒன்றான திருக்கொல்லம்புதூர்ன்ற திருக்களம்பூர்ல சிவபெருமான் திருஞான சம்பந்தருக்காக தீபாவளி அன்னைக்கு நடு இரவுல நடக்க வேண்டிய அர்த்தஜாம பூஜைய மறுநாள் அதிகாலை உஷத் காலத்துல ஏற்று அருள் கொடுத்திருக்கிறாரு. நிறைய சிவாலயங்களுக்கு போய் பதிகம் பாடி இறைவனை தரிசித்து வந்த திருஞான சம்பந்தர் திருக்களம்பூர் திருத்தலத்துக்கு வந்தாரு. வழியில அகத்திய காவிரி அப்படின்ற வெட்டாற்றுல வெள்ளம் கரை புரண்டு ஓடிட்டு இருந்தது. சம்பந்தரால ஆற்றை கடக்க திருக்களம்பூர் போக முடியல. ஆற்றோட ஓடமும் செலுத்த முடியாத அளவுக்கு பெரும் வெள்ளம் ஓடிட்டு இருந்தது. இதனால ஓடக்காரர்கள் அவங்களோட ஓடங்களை கரையிலேயே நிறுத்திட்டாங்க. ஆனா ஈசனை தரிசனம் செய்யாம போகக்கூடாதுன்றதுல திருஞான சம்பந்தர் உறுதியா இருந்தாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி சம்பந்தர் திருக்கருக்காவூர்ல உஷத்கால பூஜை, அவலிவநல்லூர்ல காலசந்தி, அரித்துவார மங்கலத்துல உச்சிக்காலம், ஆலங்குடியில சாயரட்ச பூஜைகளை முடிச்சிட்டு அர்த்தஜாம பூஜையில கலந்துக்கிறதுக்காக திருக்களம்பூர் திருத்தலத்துக்கு வந்திருந்தாரு. ஆனா இங்க ஆற்ற கடக்க முடியாத அளவுக்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருந்ததுனால செய்வதறியாது திகைச்சு நின்னாரு. அதுக்கப்புறமா ஆற்றோட கரையில நிறுத்தி இருந்த ஓடம் ஒண்ணுல தன்னோட அடியவர்களோட ஏறின திருஞான சம்பந்தர் பஞ்சாட்சரம் சொன்னாரு. ஓடத்தை ஆற்று நீர்ல செலுத்த முயன்றாரு. ஆனா துடுப்பு இல்ல. அதனால இறைவனை நினைச்சு பதிகம் பாடினாரு. என்ன விந்தை, துடுப்பே இல்லாம ஆற்றுல ஓடம் செல்ல தொடங்குனது. ஆற்றோட மறுகரையும் அடைஞ்சது. அந்த கரையிலேயே ஈசன் உமையோட இடவ வாகனத்துல தோன்றி சம்பந்தருக்கும் அவரோட அடியவர்களுக்கும் காட்சி கொடுத்தாரு. இந்த அற்புதமான காட்சியை கண்ட சம்பந்தர் மீதி பதிகத்தையும் பாடினபடி திருக்களம்பூர் ஆலயம் நோக்கி போனாரு. இதற்கு இடையில அர்த்தஜாம பூஜை செய்ய இருந்த அர்ச்சகர்கள் கிட்ட அசரீரியா ஒலித்த ஈசன், என்னோட பக்தன் சம்பந்தன் இங்க வந்துட்டு இருக்கான். அதனால அர்த்தஜாம பூஜையை கொஞ்சம் தாமதமா செய்யுங்கன்னு சொன்னாரு. சிரமேற்கொண்டு அர்ச்சகர்கள் எல்லாரும் திருஞான சம்பந்தரோட வருகைக்காக காத்துட்டு இருந்தாங்க. இதுக்குள்ள அர்த்தஜாம பூஜைக்கான நள்ளிரவு நேரமும் கடந்துருச்சு. சம்பந்தர் ஆற்று வெள்ளத்தை கடந்து இந்த திருக்கோவில் அடைஞ்சப்போ அதிகாலையே வந்துருச்சு. இதையடுத்து அதிகாலையில நடைபெற உஷத் கால பூஜையப்போ முன்தினம் நள்ளிரவுல நடைபெற வேண்டிய அர்த்தஜாம பூஜையை அர்ச்சகர்கள் செஞ்சாங்க. அதை கண்டுகளிச்சு ஈசனை வழிபட்டார் திருஞான சம்பந்தர். அன்றைய தினம் ஐப்பசி மாத அமாவாசை, அதாவது தீபாவளி அன்று நள்ளிரவில் நடக்க வேண்டிய அர்த்தஜாம பூஜை தீபாவளிக்கு மறுநாள் அதிகாலையில நடைபெற்றது. இதை நினைவு கூற வகையில ஒவ்வொரு வருஷமும் சம்பிரதாயமா இந்த பூஜை அப்படியே கடைபிடிக்கப்பட்டு வருது. திருஞான சம்பந்தர் திருக்களம்பூருக்கு எழுந்தருளிய சம்பவத்தை நினைவு கூற வகையில தனி விழாவா ஓட திருவிழா நடத்தப்பட்டு வருது. சம்பந்தர் உற்சவ சிலைய படகுல வச்சு ஓதுவர்கள் தேவார பதிகம் ஓத வெட்டாற்றோட இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு படகுல கொண்டுட்டு போவாங்க. அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்னாடி படகு கரை வந்து சேரும். அங்க திருஞான சம்பந்தரையும் அவரோட அடியவர்களையும் ரிஷப வாகனத்துல கைலை வாசனான திருக்களம்பூர் ஈசனும் பார்வதி தேவியும் எதிர்கொண்டு அழைப்பாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் கோவிலுக்குள்ள போவாங்க. அப்பந்தான் அந்த காலை வேளையில அர்த்தஜாம பூஜை நடைபெறும். வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே இது மாதிரி காலம் தவறின பூஜை நடைபெறுது. இதுல கலந்துக்கிட்டா நம்ம வாழ்க்கை நமக்கு தேவைப்படுற எல்லா ஐஸ்வர்யங்களும் தவறாமல் கிடைக்கும்ன்றது பக்தர்களோட நம்பிக்கையா இருந்துட்டு வருது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஓட திருவிழாவில் கலந்துக்கிட்டு வாழ்க்கை ஓட்டத்துக்கான எல்லாத்தையும் திருக்களம்பூர் ஈசனுக்கிட்ட பெற்று உயர்வடைகிறாங்க. இந்த கோவிலோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெட்டாற்றோட கரையில நம்பர் கோவில் எனும் சம்பந்தர் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில்ல உள்ள கிராதமூர்த்தி பிரசித்தம். தொடர்ந்து 5 பௌர்ணமிகள்ல இந்த கோவிலுக்கு வந்து கிராதமூர்த்தியை நெய் தீபம் ஏற்றி வழிபட்டா எதுலயும் வெற்றி வாகை சூடலாம். ஓடத்துல வந்து இறங்கின திருஞான சம்பந்தரையும் அவரோட அடியார்களையும் ஈசனும் உமையாலும் வரவேற்ற இடம்தான் இந்த நம்பர் கோவில்ன்றது குறிப்பிடத்தக்கது. திருக்களம்பூர் திருத்தலத்துல 5 நிலை உள்கோபுரத்தை கடந்து உள்ள போனா கொடிமர விநாயகரை வழிபடலாம். கிழக்கு நோக்கின மூலவர் வில்வ வனநாதரையும், தெற்கு நோக்கிய அம்பாள் அழகுநாச்சி எனும் சவுந்தர நாயகியையும் தரிசனம் செய்யலாம். இந்த தல விநாயகருக்கு காரிய சித்தி விநாயகர்னு பேரு. இவரோட துதிக்கை வலது பக்கமா சுளித்தபடி இருக்கு. இவரை சங்கடகர சதுர்த்தி நாட்கள்ல நெய் தீபம் வெற்றி வழிபட்டு வந்தா காரியங்கள் எல்லாத்துலயும் ஜெயம் உண்டாகும்னு சொல்றாங்க. தீர்த்தங்கள் என்னலாங்கிறத பத்தி பார்ப்போம். கோவிலுக்கு வெளியில தெற்கு வீதியில பசுமடம் இருக்கு. இங்க நடைபெற கோ பூஜையில அதிகாலை வேளையில கலந்துக்கிட்டா நாக தோஷங்கள், பெண் சாபங்கள், பிதுர் தோஷங்கள் அகலும். வெட்டாறு பிரம்ம தீர்த்தம், அர்ச்சுன தீர்த்தம், அகத்திய தீர்த்தம்னு 4 தீர்த்தங்கள் இங்க இருக்கு. ஆலயத்தோட உட்பிரகாரத்துல பொய்யா கணபதி, தண்டபாணி, முருகர், கஜமுக்தீஸ்வரர், முல்லை வனநாதர், ஆதி வில்வ வனநாதர்,
கஜலட்சுமி, சாட்சிநாதர், பாதாள வரதர், மகாலிங்கர், கங்கையம்மன், தட்சிணாமூர்த்தி, விசாலாட்சி, சரஸ்வதி, பைரவர், சூரியன், சனி பகவான், லிங்கோத்பவர், பிட்சாடனர், துர்க்கை, சண்டேஸ்வரர், பிரம்மன், நவக்கிரகங்கள் உள்ளிட்ட பல சன்னதிகளும் அமைஞ்சிருக்கு. திருக்களம்பூர்ல இறந்து போறவங்களுக்கு சிவபெருமானே பஞ்சாட்சர மந்திரத்தை வலது செவியில ஓதி முக்தி அளிக்கிறதா தல புராணம் தெரிவிக்குது. இந்த தலத்துக்கு பஞ்சாட்சபுரம்ன்ற பெயரும் உண்டு. அர்ஜுனன் இந்த தல ஈசனை வழிபட்டு பாசுபத அஸ்திரத்தை பெற்றிருக்கிறான். பிரம்மா இந்த தல ஈசனை வழிபட்டு தன்னோட சாபத்தையும் போக்கி கொண்டிருக்கிறாரு. கும்பகோணம் டு திருவாரூர் பாதையில குடவாசல்ல இறங்கி 5 கிலோமீட்டர் தூரம் போனா செல்லூர்ன்ற ஊர் வரும். அங்க இருந்து கொரடாச்சேரின்னு செல்ற வழியில 1 கிலோமீட்டர் தூரத்துல இந்த திருக்களம்பூர் திருத்தலம் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.